ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் புட்டிங் கேக். வாங்க, சூப்பர் டேஸ்டான சூப்பர் சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் புட்டிங் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டிங் கேக் செய்கிறதுக்கு நான் 10x10 இன்ச்சு ட்ரே எடுத்து அதை க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் ப்ரெட்டு தான். இந்த ப்ரெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக நம்ம வாங்கிக்கணும். அதை வாங்கி நல்லா தோசைக்கல்லில் போட்டு லேசாக சூடு பண்ணிக்கணும். ரொம்ப மொறுமொறுன்னு சூடாகக்கூடாது, லேசாக தான் சூடாகணும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பல்ஸ் மோடில் பவுட்ரு பண்ணால் போதும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இது 300 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இது புட்டு மாவு மாதிரி பாருங்கள், இப்படி உதிர்ந்து போகணும். இப்போ இந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதுக்காக தான் ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு வாங்க சொல்கிறது. அப்படி இருந்தால் தான் நல்லா கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பட்டர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். முட்டை ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ சுகர் பவுடர்ட் சுகர் 300 கிராம் வித் ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 300 கிராம்ஸ் ப்ரெட் க்ரம்ஸ் கூட நான் 6 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ மைதா மாவு கூடவே இப்போது நம்ம டெசிகேட்டட் கோகனட் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பட்டர் எடுத்து நம்ம அதை 1 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ 1 ஸ்பீட்லேயே பீட் பண்ணும்போது இந்த பட்டர் சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆகி நல்லா இந்த டார்க் எல்லோலேருந்து பேர்ல் எல்லோவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இந்த பட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்ட் ஆகணும். இப்போ இது கூட நம்ம பவுடர்ட் சுகர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு 2 பேட்சஸாக போட்டு நல்லா இந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண கலவையை நம்ம பீட்ரு வச்சு 1 ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். அப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாகி கிடைக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற 6 முட்டையில் ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்து பீட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு முட்டையாக தான் பீட் பண்ணணும். இப்போ 6 முட்டையும் பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இதையும் ஸ்லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடிங்க. அதாவது இது மிக்ஸ் ஆகிருக்கு. எக்கு, சுகர், பட்டர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு.
இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திக்கலாம். இதை வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் 3 பேட்சஸாக பிரித்து போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலவையை ஜென்டிலாக ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடலாம். இதுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் பேட்சையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கு, மொத்தமாக வந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய், 6 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கு, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு மிக்ஸும் நம்ம ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், பேட்டர் ரெடி. இப்போ இதை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தா இப்படித்தான் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அவனை 180 டிகிரி 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் கூட மேலே வந்து கேஷ்யூ நட்ஸ் தூவிக்கலாம். கட் பண்ண கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், 35 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பீஸ் போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் கட்டாயம் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவேன். நீங்கள் எங்கேருந்து, எந்த ஊர்லேருந்து இதை வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பர் டேஸ்டான பிரெட் புட்டிங் தயார்.